ரசூலுல் கரீம் அம்மாபாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் உயிரிலும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் இருக்கும் சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் மற்றும் நாம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் காதலுக்கும் உரிய மௌலானா மௌலவி ஆரிபில்லா ஷேக் அல்ஹாஜ் மஹ்விஷா முஹிபி ஜிஸ்ஸி காதரி தாமத்து பரக்காத்துகு அவர்களின் துவா பரக்கத்தினாலும் ஒப்பிலான் அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றும் பட்டம் வழங்கிய ஆசிரியரை வழங்க இருக்கும் அதாயி கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஷேக் ஆலா உஸ்தாத் முகமது நிசார் ஃபாசில் ஜமாலி ஹஜரத் அவர்களுக்கும், சுப்ரீம் ஃபவுண்டர் சேர்மன் அதாயி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு மற்றும் ஒப்பிலான் தரிக்குல் ஜன்னா ஜாமியா மஸ்ஜித்தின் தலைவர் ஜனாப் VS காதர்கனி, துணைத் தலைவர் ஜனாப் H மைதீன் பக்கீர், செயலாளர் ஜனாப் S சையது, பொருளாளர் S ஐப்கான், தலைமை இமாம் மௌலானா KM மஷ்கூர் அலி ஃபைசி மௌஃபி, துணை இமாம் மௌலானா அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா அதாயி, மௌலானா ருஸ்தம் முகமது முஹத்தீன் மற்றும் நிர்வாக பெருமக்கள், இஸ்லாமிய வாலிப சங்கத்தார்கள், சிங்கைவால், சவுதிவால், சென்னைவால், ஒப்பிலான் ஜமாத்தார்கள் மற்றும் சமுதாய ஆலோசகர் ஹாஜி அனிஃபா மாமா அவர்களுக்கும் மற்றும் 5 ஏக்கர் விழா கமிட்டி தலைவர் ஹாஜி S மைதீன் முசாபர் அவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஜி K நவாஸ்கனி MP அவர்களுக்கும், ஊராட்சி மன்ற தலைவர் ஜனாப் A அப்துல் ஹக்கீம், ஒன்றிய கவுன்சிலர் ஜனாபா H ஃபைரோஸ் பானு ஜலீல் அவர்களுக்கும் மற்றும் பட்டம் பெறும் மாணவ கண்மணிகளுக்கும், அவர்களின் பெற்றோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என் இதயங்கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சிங்கையில் இருந்தும் சென்னையில் இருந்தும் வந்திருக்கும் நம் உறவுகளுக்கு இந்த அழைப்பை ஏற்று இந்த பிலாவை சிறப்பிக்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் நமது ஊரின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். அல்லாஹ் தாலாவின் கிருபையால் நம் ஊர் மக்களின் ஜமாத்தார்களின் நீண்டகால ஆசை நிறைவேறியிருக்கிறது. அதாயி கல்வி குழுமத்தின் மூலம் நம்முடைய ஊரிலேயே ஒரு மதர்சா நடக்க வேண்டும், அதன் மூலம் திறமையான ஆலிமாக்கள் வெளியாக வேண்டும் என்றெல்லாம் நாம் ஆசைப்பட்டது இன்று நிறைவேறியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இந்த நேரத்திலே நம்முடைய ஒப்பிலானில் அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி அமைவதற்கு மிகவும் ஒத்துழைப்பு செய்த முன்னாள் ஜமாத் தலைவர் மர்ஹூம் சாச்சா நாகூர் கனி அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று அவர்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஆசைப்பட்டது இன்று நிறைவேறியிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை சோன பூஞ்சோலையாக மாற்றுவானாக. ஆமீன் ஆமீன். மற்றும் ஐக்கிய ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் TM அப்துல் முத்தலிபு, ஜமாத்துல் உலாமா செயலாளர் S சிக்கந்தர், மாரியூர் ஜமாத்தார்கள், சாயலுடி ஜமாத்தார்கள், இருவேலி ஜமாத்தார்கள், நரிப்பையூர் ஜமாத்தார்கள், வாலிநோக்கம் ஜமாத்தார்கள், S தரைக்குடி ஜமாத்தார்கள், வல்லகுளம் ஜமாத்தார்கள் மற்றும் நமது ஊரின் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜர் மிஸ்டர் வினோத் V அவர்களையும் இவ்விழாவில் பங்கேற்க வந்தவைக்கு அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே அதாயி கல்வி குழுமத்தை பற்றியும் தமிழக அளவில் அவர்கள் செய்யக்கூடிய கல்வி புரட்சி பற்றியும் நமது ஊர் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. 1996ஆம் ஆண்டு வெறும் 9 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதாயி கல்வி குழுமம்
தற்போது 40க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்களுடன் 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் சீரும் சிறப்போடு நடந்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அதாயி அரபிக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்ற பல நூற்றுக்கான ஆலிம்கள் வழக்கறிஞர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு அதிகாரிகளாகவும் இன்னும் வெளிநாடுகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, பல ஊர்களில் இமாம்களாகவும் பல அரபிக் கல்லூரிகளில் முதல்வர்களாகவும் பேராசிரியர்களாகவும் குறிப்பாக அதாயி கல்வி குழுமத்தின் 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் முதல்வர்களாக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். குறிப்பாக சிறு பிள்ளைகளின் மனதிலேயே அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் 5ஆம் வகுப்பு முடித்த பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தமிழக அளவில் 15 இடங்களில் நடைபெறும் அதாயி ஹிப் ஸ்கூல்களில் குர்ஆனை மனனம் செய்து கொண்டே உலக கல்வியையும் பயின்று வருகின்றனர். இருதரப்பு கல்வியையும் ஒரே காலகட்டத்தில் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் தீனை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவையும் சாதனையும் கியாமத்து நாள் வரை நடைபெற இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன். குறிப்பாக ஒப்பிலான் அத்தாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியுடைய முதல்வர் யாஸ்மின் ஆலிமா அத்தாயி அவர்கள் மாஷா அல்லாஹ் இந்த கல்லூரியை முழு அர்ப்பணிப்போடு மிக சிறப்பாக நடத்தி வருவது நாம் கண்கூட பார்க்கிறோம். இந்த மாணவிகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் அவர்களுடைய ஒழுக்க விஷயத்திற்காகவும் பல்வேறு முன்னெடுப்புகளை இந்த கல்லூரியுடைய முதல்வர் ஆயிஷா யாஸ்மின் ஆலிமா அத்தாயி அவர்கள் மற்றும் அவர்களின் கணவர் மௌலானா மௌலவி ஷேக் அப்துல்லா அத்தாயி அவர்களும் பணியாற்றுவது மிக மகிழ்ச்சியை இருக்கிறது. அவர்கள் இந்த அர்ப்பணிப்பை இறைவன் கபூல் செய்வானாக. இன்னும் அவர்களின் மூலம் நமது ஊருக்கு நிறைய ஆலிமாக்கள் உருவாக இறைவன் கிருபை செய்வானாக. ஆமீன். இறைவனிடத்தில் மனித குலத்திற்கு அருளப்பட்ட வேதத்தின் முதல் வசனமே இக்ரா ஓதுவீராக, படிப்பீராக என்பதுதான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்ற வசனம்தான் குர்ஆனின் முதல் வசனமாகும். அல்லாஹ்வின் அளவற்ற அருளில் முதலாவது அருளாக கல்விதான் உள்ளது. கல்வியை நமது உயிர் மூச்சாக கருதி காக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி அவசியம். தன்னை யார் என்று உலகிற்கு அறிமுகப்படுத்துவதற்கு கல்வி ஒரு முக்கிய ஆயுதமாக விளங்குகிறது. இறைவன் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்து அதன் மூலம் சமூகத்தை சீர்படுத்த கட்டளையிட்டுள்ளான். இறைவன் தன் திருமறையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நிச்சயமாக நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம் என்று கூறுகிறான். கல்வி மனிதனின் அறிவு கண்ணை திறப்பதற்கான திறவுகோலாக உள்ளது. கல்வி அறிவில் சிறந்தவர்கள்தான் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும், மதிக்கப்படுவார்கள். கல்வியின் தேடல் நாம் ஆழ்கடலில் இறங்கி எவ்வாறு விலை உயர்ந்த முத்தை எடுக்க முயல்கிறோமோ அதேபோல் நம் வளர்ச்சிக்காக கல்வி என்னும் பொக்கிஷத்தை தேடுவதை நாம் அடிப்படை கடமையாக கருத வேண்டும். அதன் அடிப்படையில் பட்டம் பெறும் 17 முத்துகளும் 3 வருட மார்க்க கல்விக்காக தியாகம் செய்து இஸ்லாமிய கல்வியை முழுமையாக மனதில் சுமந்து இருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் பட்டம் வாங்கும் மாணவிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த 3 வருட காலம் எந்த கல்வியை கற்றுக்கொண்டீர்களோ அதன்படி அமல் செய்ய வேண்டும். அதன் பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா காலங்களிலும் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடியவர்களாக, தொழுகையும் ஷரியத் சட்டைகளையும் பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் எல்லாருக்கும் முன்மாதிரியான அத்தாயி ஆலிமாக்களாக நீங்கள் திகழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் நாம் ஜமாத்தினர் நம் ஊரில் அத்தாயி சிறப்பாக இஸ்லாமிய நம்மாலான அனைத்து ஒத்துழைப்பையும் நாம் செய்ய வேண்டும். எந்த ஊர்களிலெல்லாம் மதர்சாக்கள் இருக்கிறதோ அந்த ஊர்களில் தான் தீன் செழிப்பாக இருக்கும், அந்த மக்களின் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் என்பது வரலாறு காட்டி தந்த உண்மை. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா நம்ம ஊருக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அத்தாயி கல்வி குழுமத்தின் எல்லா மதர்சாக்களும் தங்கி படிக்கின்ற வசதியிலேயே அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது ஹாஸ்டலோடு சேர்த்து தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது. நம்முடைய மதர்சா மட்டும்தான் வீட்டிலிருந்து வந்து படித்துவிட்டு செல்லும் வகையில் உள்ளது. கூடிய சீக்கிரம் நமது ஊரிலும்
அந்த மாதிரி ஹாஸ்டல் வசதியோட உள்ள மதர்சாக்களை அமைக்கிறதுக்கு நாமும் முன்வர வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அது கடமையாக இருக்கிறது. அது நம்முடைய மதர்சாவை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும். இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரை மதர்சா நடக்கவும் பல ஆயிரக்கணக்கான பேர் ஆலிமாக்களாக உருவாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தும் அகலா உஸ்தாத் மற்றும் மதர்சாவின் முதல்வர்கள், உஸ்தாத்மார்கள், நம் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவானாக. ஆலிம் உலாமாக்களும் ஆலிமாக்களும் நிறைந்து இருந்த இந்த நிகழ்ச்சியில் தங்களுக்கு முன்னால் உரையாட நாட்டத்தை ஏற்படுத்திய இறைவனை புகழ்ந்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.